வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமணிஸ் ரெசிபி டைரி. இன்றைக்கி நம்ம ஆந்திரா ஸ்டைலில் இஞ்சி சட்னி செய்யலாங்க. முதல்ல இது செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாங்க. வானல் நல்லா சூடேறி வரட்டும். சூடேறி வந்த உடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்த உடனே 1 இல்லைன்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் வதக்கி விட்டுக்கலாங்க. லைட்டாக கலர் மாறி வரட்டும். இது போல் கலர் மாறி வந்த உடனே நாம் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது காரம் கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலைகளையும் சேர்த்து விட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த போல் வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட 5 பூண்டு திரிகளையும் சேர்த்துக்கலாங்க. பூண்டு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்து விட்டுக்கலாம். வெங்காயம் வரமிளகாவும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்ததுமே 1 கப் அளவுக்கு தோல் நீக்கிய இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 100 இல்லைன்னா 150 கிராம் இஞ்சியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளியையும் சேர்த்து விட்டுக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிது போல் வதங்கி வந்த உடனே தேவையான அளவு உப்பை சேர்த்து ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இதை அரைச்சி எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சின்ன சைஸில் வெல்லம் சேர்த்துருக்கேன். அதாவது வெல்லத்தில் டஸ்ட்டு துகள்கள் இருக்கிறதுனால நான் நல்லா காய்ச்சி வடிகட்டி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதோடவே சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ அதே வானலில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்து விட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடேறி வரட்டும். இப்போ 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துருக்கேன். கூட 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். 1 கொத்து கருவேப்பிலைகளையும் கூட சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்து இந்த தாளிப்பை அப்படியே நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி துவையலில் சேர்த்து விட்டுக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்குங்க. பொதுவாக ஜீரணம் கொஞ்சம் குறைவாக இருக்கும்போது நாம் இது போல் இஞ்சி துவையல் செய்து சாப்பிட்டோம்னா ஜீரண சக்தி அதிகரிக்கும். அருமையாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான இஞ்சி துவையல் ரெடி.